ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலையிலேருந்து ஒரு சின்ன டென்ஷன் போயிட்டுருக்கு. அதாவது 12th சிபிஎஸ்சியோடைய போர்டு ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிறதா 12th மே அன்னைக்கே ஒரு ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் எனி டைம் வந்து ரிசல்ட்ஸ் ஆன்லைனில் அவுட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சு, ஏன்னா நான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். 12th போர்டு எக்ஸாம்ஸ் போகும்போது நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எந்த காலேஜஸில் அட்மிஷன்ஸ் எடுக்கிறோம் அண்டு எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு போகிறோம் அப்படின்றது சொல்கிறேன் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் அவுட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இன்னும் ரிசல்ட்டு சிபிஎஸ்சிக்கு வரல, ஸ்டேட் போர்டுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டேட் போர்டோடைய ரிசல்ட்ஸ் லாஸ்ட் வீக் வந்ததுனால இந்த வீக் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டிங் 12th அன்னைக்கு ஒரு ஸ்ப்ரெட் இருந்தது. பட் இன்றைக்கி 13th ஆகுது. இன்றைக்கி மேபி ரிசல்ட்ஸ் எனி டைம் வரலாம். இன்றைக்கி இல்லைன்னா அப்படி சப்போஸ் இன்றைக்கி வரலை அப்படின்னா நாளைக்கு வரும். நான் அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரிசல்ட்ஸ் செக் பண்ணுறதுக்காக டிஜி லாக்கர் ஓப்பன் பண்ணால் ஸ்டில் கம்மிங் சூன் அப்படின்ட்டு சிபிஎஸ்சி போர்டோடைய ரிசல்ட்ஸ் காமிக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். எப்போ அப்டேட் ஆகுதோ இமீடியட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கீழே காமிச்சிருக்கக்கூடிய இந்த வெப் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் கையில் ரோல் நம்பர், ஸ்கூலோடைய கோட் நம்பர் அண்ட் வந்து அட்மிட் கார்டோடைய நம்பர் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபோனில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உமாங் அப்படின்ற ஆப் இல்லைன்னா டிஜி லாக்கர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இமீடியட்டாக போய் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னும் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் கீழே நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஐவிஆர்எஸில் போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்.